இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கலாம்? கெட்ட பையன் சார் அவங்க சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ பார்க்கலாம். அதெல்லாம் முடியவே முடியாது. கண்டிப்பா ஃபிளாஷ்பேக் போட்டே தீரணும். நேத்துக்கு என்ன நடந்துச்சுன்னா ஃபிளாஷ்பேக். ஏதாவது ஏமாந்து மாற்றம் வேணும்னு சொல்லி ஏமாற்றத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்திடாதீங்க. அதைத்தான் சொல்றேன். நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும் நீ மூடு. நாங்க அப்படியே இப்ப நான் ஷூட்டிங்ல இருந்து நேரா வர போறீங்க, அந்த மாதிரி நேரா போய் உட்கார்ந்துட முடியாது. உங்களுக்காக வேலை செய்யணும். இந்த வார்த்தையை மாப்பிள்ளை கேட்டிருந்தா காது ஜப்பு பிஞ்சிற அளவுக்கு காப்பியிருப்பான். என் மாப்பிள்ளையோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்க நீ. அந்த மாதிரி போஸ்டர்ல ஒரு விக்கு வைக்கல, இதுல வேலை செய்யணும். விக்கு வச்சு வந்துட்டாரு அவரு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. A few moments later. போட்டதுக்கு அப்புறம் விக்கு வச்சிருக்கான்ல, விக்கு வைக்காம வந்துட்டாரு. அழுகுறாரு. யாரு? பிச்சை மகனா? இவரு இந்த அளவுக்கு அழுவாருன்னு நினைச்சு கூட பாத்தீங்கன்னா வேற வழி கிடையாது. அவங்க பொண்ணு அந்த கட்சியில இருக்காங்க. அழுது நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல. டாடி லிட்டிஸ்ட் பிரின்சஸ் வேற வழி கிடையாது. சார் நம்மளாம் ஒட்டே தேவையில்ல, சிவராஜே ஒட்டிடுவாரு. நல்லா ரொம்ப கிண்டலான நக்கல் பிடிச்சாரு. சினிமால பாத்துருப்பீங்க. உண்மை ராஜா. எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கலாம், எடுத்துக்க முடியல. ஏன்னா அழுகுற? அழுதுக்கு இருக்க நீ. ஓகே, 10 திருமணம் அப்ப புத்தி வேணும். தொடங்க. 10 திருமணம் அப்பதான் புத்தி வரும். பட்டு திருமணம். உங்களுக்கு என்னப்பா, காசு வச்சு ஜாலியா உட்காந்துருப்பாங்க, கஷ்டப்படுற மக்கள் கண்ணாடியை கைட்டா தெரியும் அழுகுறாரா இல்லையா. சத்யராஜ் எவ்வளவு பெரிய நடிகர்னு தெரியும். இது கூட பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன நடிகர்? முதல்வருக்கே உதாரணமாக கலைஞர்களில் ஸ்டாலின் அவர்கள். எனது வீட்டுல கும்பரையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. என்னங்க ஒரு முதல்வர் பேசுற பேச்சாங்க இது? இவெல்லாம் பாஸ் பண்ணவே என்னடா பாஸ் பண்ணலாம்டா. உனக்கு குடுக்கல இல்லனா விட்டுறா. அவனுக்கு கொடுத்துங்க. அவன் வேலை பார்க்கறான். வேலை பார்க்க ஆளே கிடையாது. ஏமாந்து கொடுத்துட்டாங்க. என்ன தெரியுமா? ஏமாந்து கொடுத்துட்டாங்க. குளத்தூர்ல பேசுறதுனால ஃபர்ஸ்ட் கேள்வி, நியாயமா நீங்கள் செய்தது நியாயமா? ரொம்ப நியாயம். இப்ப கிளிய போதுடா அவன் ஜீன்ஸ். டகடக டும் டும் டகடக டும் டும் டர். இதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கலாம், எனக்கு ரொம்ப பழசு. என்ன இப்ப 108 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்கல்ல, அவங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுட்டேன். என்னங்க என்னங்க இல்ல உங்க வீட்டுல பக்கத்துல இருக்க முடியல. ஒண்ணு இல்லையா? நீங்க பேசுறது கம்மிதான். இதெல்லாம் ஒண்ணுமே அழுகுறாரு. ஏய் என்னடா வயிறு வலிக்குதா? டாக்டர் போடா. வயிறுலாம் வலிக்குதா? ஒரு மாசம் தான் ஜெலிசில் ஏதோ வாங்கிட்டு வரவா? என்னத்த பண்றது? என்னத்த கையில இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட வரத்து கிடக்குற. அதை அப்படியே செயல்படுத்தி காட்டியவர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். முதல்வர் தான், எங்களுக்கு அவர் தான் முதல்வர். ஆசீர்வாதம் பண்ணி என்ன இந்த ஊருக்கு போயிட்டு வர சொன்னாருங்க. இல்ல ஒரு வாட்டி தோன்றதுக்கேவா, அடுத்த வாட்டி தோக்க போகும்போது அரசின் முதல்வர். அப்போ என்ன பண்ணுவாங்க? முதல்வர் தான். ஒரு வாட்டி லக்குன்னு சொல்லிக்கலாம், 2வது வாட்டி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தயங்கி வந்தேன்னா இப்ப சொல்றேன் தம்பி, நான் திமுக தான். ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன். எப்படி ஒரு அடி கூட வாங்காம உனக்கு தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. You are a great man. குளத்தூர்ல தலைவர் என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தார் மாறலாம்ப்பா. குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சிருக்கு. கஷ்டமா இருக்கு. ரொம்ப அழுதுகிட்டு இருக்காரு போல இருக்கு.
அதான் எல்லாரும் ப்ளீஸ் அக்கா கதருங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க போல. இன்ன வரைக்கும் கதறி கொளத்தூர் மக்கள் சீக்கிலன்னு போடல விஜய் எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கணும். கேட்டா மலேசியா மாதிரி மாத்தி வச்சிருக்கேன். மலேசியா போயிருக்காங்களா அவங்க? 10 பேர் எனக்கு அதான் புரியல. சிங்கப்பூரா மலேசியா சிங்கப்பூர் அதான் ரெண்டுல எதை சொல்றேன். அதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? எப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்க. மக்களை பாருங்க, 10 பேர் சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்பேற்பட்ட தலைவரை தோற்கடிச்சிருக்கோம். முதல்வருக்கே உதாரணமாக இருந்தவர் அண்ணா கலைஞர் வழியில் ஸ்டாலின் அவர்கள். அழுகாம என்னமா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? எங்க எப்படி என்ன எங்க எப்படி ஸ்லிப் ஆச்சுன்னு தெரியல. ஆயிருச்சு ஸ்லிப் ஆகல, மொத்தமும் முடிஞ்சு சொன்னேன்னு சொல்ல. எனக்கு வயித்துல இருந்தது, சரி உனக்கும் பறக்க போடலாமேன்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். அத இப்ப ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லுவ நீ. ஆமா, இப்ப நீ என்ன பண்ண? எனக்கு எரிச்சல் வருதுடா. அவன எதுக்கு இதை ஏன்டா என்கிட்ட சொல்ற? ஏய், நீ 4 பேர் சொல்லி பாப்படாத. என்னங்க ஒரு முதல்வர் பேசுற பேச்சாங்க இது. வாயில நல்லா வருது, எனக்கு கொடுத்தா நல்லா வரும், நல்லா வரும், நல்லா வரும். ஜோக் இல்ல இல்லையா? தேவையான சொல்லுங்க. எனக்கு நிறைய கெட்ட வார்த்தை தெரியும். நான் ஒரு மரியாதையை அதையெல்லாம் அமைக்க வச்சிருக்கேன். மக்களை திட்டத்துக்கு கோவப்பட்டாங்க. நம்மளுக்கு ஒரு மாற்றம் வேணும்னா என்ன மாதிரியான மாற்றம் அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. திராவிட கருத்தியலான சமூக நீதிக்கு நேர் மாறான ஒரு கருத்தியல் RSS பிஜேபியினுடைய சனாதனம். டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும். திராவிட கருத்தியலான சமூக நீதிக்கு நேர் மாறான ஒரு கருத்தியல் RSS பிஜேபியினுடைய சனாதனம். உங்களுக்கு இது பிடிக்கலையா? அங்க ஓட்டு போட்டுருங்க. எப்படி பிஜேபி போட்டுக்கலாம், விமர்சனம் இருக்கும். ஆனா அதுக்காக நீங்க கேவலமா இருக்காங்க. எங்கேயோ கொண்டு போய் ஓட்ட போட்டுருவீங்களா? என்னடா அது? ஏடா இப்ப இன்டர்வியூ அறிவு இல்லாதவங்க செலக்ட் பண்றதா இந்த இன்டர்வியூ. இவரு என்டிகேவும் அப்படிதானே சொன்னாங்க. கலைஞர் அவர்களுடைய 104வது பிறந்த நாளுக்கு இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ பிஜேபி தானே சொன்னாங்க, பிஜேபி பி டீம் தானே, அப்புறம் ஏன் வருத்தப்படுறாங்க? கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான் ஜெயிச்சானே இப்படி சொல்லி இப்படி போல ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கரெக்டா சுதாரணமா இருந்திருக்கலாம். இதெல்லாம் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது. அவ்வளவுதான். இது உதயநிதி எல்லாம் வச்சுக்கலாம், ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது வந்து அவர் கொண்டு வராம இருந்தாலே ஜெயிச்சிருப்பாங்க. அவர் கொண்டு வர போய் தான் வழங்காம ஊரா போய் ஓட்டு கேட்டோம், தெருவா ஓட்டு கேட்டோம். நம்ம தலைவர் தமிழ்நாடு முழுக்க போய் ஓட்டு கேட்டாரு. பண்ணிட்டோம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்துக்கிட்ட ஓட்டு கேட்க மறந்துட்டோம். யாரால தோத்த திமுக தோல்வி திமுகவால தான் வந்துச்சு. திமுக நாசமா போனதுக்கு காரணம் திமுக காரன் தான். என்ன அவங்களுக்கு தெரியுமா? இல்ல, அவர் திமுக காரரு, அவரே சொல்றாரு, அவருக்கே தெரியுது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கோமாளி அரண்மனைக்கு போறதாலேயே அவன் அரசன் ஆயிட மாட்டான், அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. 4 வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிக்கிறேன், நான் அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா. சரி, கவர்ச்சியல் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். சரி, எங்க தலைவர் மாதிரி ஒண்ணுமே பண்ணல, உள்ள இருந்து வந்தீங்களா? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. நீங்க இத்தனை வருஷம் முக்கி புடுங்கினதை எல்லாம் யாரோ ஒருத்தன் திடீர்னு வந்து புடுங்கிட்டா ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்களா? உங்க வேட்பாளர் பேர் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இன்னொன்னு சொல்றாரு, அவர் வாயில நல்லா வந்துருமா? வாயில என்ன வரும்? நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். ஓ, அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு. கடைசி அந்த எடிட்டுமே கரெக்டா அவர் சொல்ல அப்படி உள்டாவா எடிட் பண்ணிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. இதான் சொல்றல, அவங்க இந்த வெறும் ஒரு மாசம் கூட முடியலன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு ஒரு மாசம் முடியலனாலே இவ்வளவு கதறல் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் போக கதறிக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு. பரவாயில்ல, பிஜேபி போடுங்கன்னு இவங்க சொல்றாங்க. இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கணும், அதாவது திமுகவுக்கு யாரெல்லாம் போட்டீங்களோ இதை தெரிஞ்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா அப்போ திமுக வரலாம், பிஜேபி வரலாம், அதிமுக கூட வரலாமா.
ஆனா வேற யாரும் வந்துடக்கூடாது. அந்த ஒரு இதுலதான் இருக்காங்க. இதுலயே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் அவங்கலாம் 3 பேருமே கூட்டுக்களவாணிங்க தான். இவங்க அப்போ திமுக, அதிமுக, பிஜேபி இவங்க எல்லாம் பேசியிருக்காங்கன்னு உண்மையாயிருச்சு. இது எல்லாமே நடந்திருக்கு. ஒண்ணுமே நடக்காத மாதிரியே அதை சொல்ல வேண்டியது தானே. நாங்களாம் பேசவே இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏதோ வாயை திறக்கிறாங்களா, திறக்க இதே மாட்டாங்க. மாதிரிதான் என்டிகேலயும் நான் சாட்டை அவங்க பேசுனது அதான் பார்த்தா, நம்ம ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, அந்த டிவிக்கு அவங்க ஜெயிக்க கூடாது. நீங்க இல்ல, திமுக அவருக்கே சாட்டைக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு என்டிகே ஜெயிக்காது. திமுக ஓட்டு போடுங்க ஓப்பனா சொல்றாரு. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க கிட்ட இருந்து இப்படி பேசுவாங்க. சொல்றல, அதாவது சிஎம் விஜய் அவங்களுக்கு நல்ல தெளிவா இருக்காங்க. எனக்கு போட்டி திமுக தான், நீங்க யாரு வேணாலும் கதறிக்கிட்டே இருங்க, மற்ற எந்த கட்சினாலும் கதறிக்கிட்டே இருங்கன்னு. அதிமுக பேர் கூட சொல்ல, அதுக்கே ஒருத்தர் என்ன தீண்டத்தகாத மாதிரி எங்க கட்சி அதிமுகன்னு கூட சொல்ல அததான் சொல்றல. இப்போ ஒருத்தன், அதாவது ஒரு ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் வாங்கவங்க கூட சண்டை போடுறது ஓகே. அதாவது நான் அடுத்த எக்ஸாம்ல நான் ஃபர்ஸ்ட் வரேன்னு சண்டை போட்டுக்கிறது ஓகே. ஒருத்தவங்க எல்லா பாடத்துலயும் ஃபெயில் ஆனவங்க கூட போய் சண்டை போட முடியுமா? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க போய் அந்த மாதிரிதான் நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எக்ஸாம்லயே பாஸ் ஆகாம, ஒரு எக்ஸாம் கூட பாஸ் ஆகாம இவங்க வந்து ஏதோ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உதயநிதி அவரு வந்து இதே மாதிரி அவரும் எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணி அவரு நின்னப்ப அந்த துணை முதலமைச்சர் அதான் இப்போ அவர் கேட்கிறாருல அதே கேள்வி அவர் கேட்டுக்கணும். எதுக்கு துணை முதலமைச்சர் இவருக்கு கொடுத்தாங்க? இவர் என்ன பண்ணிட்டாரு? எத்தனை போராட்டத்துல இருந்தாரு? போராட்டம் பண்ணி எத்தனை மணி நேரம் போராட்டத்துல இருந்தாரு? ஒரு 10 நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. நான் தான் சொல்றேன்ல, 10 நிமிஷம் கூட நிக்காத ஆட்கள்லாம் இந்த அளவுக்கு டயலாக் பேசுறாங்க. இவங்கெல்லாம் அதான் சொல்றேன்ல, ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படியே பயங்கரமா, நாங்களாம் இப்படி அப்படின்னு. ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா இப்போ ஒரு 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 இடத்துல கூட இந்த மலை சைடுல கூட ஏதோ இப்போ பஸ் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 56 வருஷம் கழிச்சு ஒரு பஸ் விடுறதுக்கு கூட நம்மளால முடியாத ஒரு இல்ல, அதாவது ஒரு பஸ் அவ்வளவு தூரம் போறதுக்கு உங்களுக்கு பண்ண முடியாத ஒரு கவர்மெண்ட், அது எவ்வளவு மோசமான ஒரு கவர்மெண்டா இருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர்லயும் பாத்தீங்கன்னா அந்த அதாவது பஸ் அந்த ரூட்ல போகுது, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அந்த கேஸ்ட் லோகஸ்ட் உங்களோட இடத்துக்கு போகாம அதுக்கு முன்னாடியே நிப்பாட்டிடுறாங்க. அது வரைக்குமே அது அங்க அதை தாண்டி போனா அங்க இருந்து இறங்கி ரொம்ப தூரம் நடந்து போகணும் போல இருக்கு. ஏதோ 10 கிலோமீட்டரா எனக்கு கரெக்டா தெரியல, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு தெரியல. அது சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்குமே இப்போ அவங்க ஊர்ல இருந்து அதுவே ஒரு 20 வருஷம் கழிச்சுதான் இது பண்ணியிருக்காங்க. கேட்டா அவங்க எல்லாத்தையும் நாங்கெல்லாம் ஜாதி கீதி எதுவுமே பார்க்க மாட்டோங்கிறாங்க. ஆனா ஒரு பஸ் விடுறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல, நம்ம அதை ஃபேஸ் பண்றவங்களுக்கு தானே தெரியும். அவங்களுக்கு தெரியுது இப்போ ஏதோ நல்லது நடக்குதுன்னா இப்போ அது தெரியுது. அதாவது அந்த சின்ன பசங்கள்லாம் விஜயம்னா இந்த ஊர்ல பஸ் இல்லை அப்படின்னு கேட்ட அடுத்த நாள் பஸ் விடுறாங்கல்ல, அதுதான் மாற்றம். எனக்கு தெரிஞ்சு நீங்க என்னதான் அதை கட்டியிருக்கேன், நான் ஏர்போர்ட் கட்டியிருக்கேன், இது கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்றதோட என்ன பேசிக் நீடோ அதான் பேசிக் நீடு மற்றவங்களுக்கு கிடைக்கிறது நல்ல விஷயம். தெரிஞ்சு அவங்களாம் இப்போ நம்மளாம் பாருங்களேன், ஒரு ஃப்ளைட்லாம் போயிட்டு வந்திருப்போம், ட்ரெயின்லேயே போயிட்டு வந்துருவோம். ஒரு பஸ்ஸு வந்ததே அவங்க அவ்வளோ பெரிய விஷயம் பார்க்குறாங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க. பஸ்ஸையே அவங்க இப்போதான் புதுசாக பார்க்குற ஒரு ஃபீல் வருதுன்னா அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டவங்க அதை அப்படி பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோ வருஷமா. அந்த அளவுக்கு மோசமான ஆட்சிதான் ரெண்டு கட்சியுமே அப்படிதான் இருந்திருக்கு. இன்னும் மக்கள் நிறைய பேர் புரிதல் இல்லாம தான் இருக்காங்க. அதெல்லாம் அந்த நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஷார்ட் வீடியோவா போட்டு நான் எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்துட்டேன், ஒரு ஷார்ட் வீடியோவா போடுறாங்க. இதுவே இவங்களோட இது ஆட்சியில் ஏதாவது மோசமான ஒரு விஷயம்னா உடனே தூக்கிட்டு ஹெட்லைனா ஆக்கி அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அதை பண்ணி லைவா போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நான் போன வாட்டினா ஒன்றும் இல்லை, ஒரு 6-7 மாசத்துக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ்லாம் நம்ம பார்க்க கூட முடியல. எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல வருது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த ஊர்ல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு 15 நாள் 20 நாளுக்கு அப்புறம் நல்ல வைரல் ஆனதுக்கு அப்புறம் நியூஸ் சேனல்ல போடுறாங்க, அப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு போடுறாங்க. அப்போ நியூஸ் சேனல்லாம் எவ்வளோ மோசமான ஒரு நியூஸ் சேனலாக தான் இருக்காங்கன்னு பார்த்துக்க வேண்டியதுதான். இப்படி ஒரு நியூஸ் சேனல்ஸ்க்குலாம் இன்டர்வியூ கொடுக்கணும் அவசியமே கிடையாது.
அது நல்லதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா விஜயகாந்தே எவ்வளவு மோசமா கேள்வி கேட்டு ஒருத்தரை கோவப்படுத்தி அவர் டக்கு டக்குன்னு கோபமாயிரம்னா கோவப்படுத்துறதுக்காகவே ஒரு கேள்வியை வச்சு கேட்குறாங்க. அப்படி பண்ணும்போது எல்லாருமே மனுஷன் தானே. ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட்ல ட்ரிகர் ஆகி கடுப்பாகி ஏதாவது பேசதான் செய்வாங்க. அந்த மாதிரி தான் அவங்க பண்ண ட்ரை பண்றாங்க. அதான் இன்டர்வியூன்னு கெஞ்சுறாங்க, கதறாங்க. எதுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும்? என்ன பண்றாங்களோ நல்லது பண்றேன்னு சொன்னார்ல, அதுதான் கதறவங்க கதறிக்கிட்டே இருங்க, நான் நல்லது பண்றது பண்ணிக்கிட்டே இருப்பேங்கிற பண்றது நல்லா தான் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு. அதாவது பிரச்சனை இல்லாம உடனே எல்லாமே பெர்ஃபெக்டா ஆகணும்னு சொல்ல முடியாது. அதுலயும் நிறைய மாத்திட்டு தான் இருக்காங்க. இப்ப அவங்க பண்ற தப்பையும் நிறைய பேர் கேட்கதான் செய்யறாங்க, எல்லாமே மாத்திக்கிறாங்க. போன ஆட்சி மாதிரி பண்ண தப்பெல்லாம் நாங்க மறைச்சிப்போம், நல்லது மட்டும்தான் பேசுவோம்னு இந்த இதுல எல்லாருமே ஜென்சியா இருக்கட்டும். அது நல்ல விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ உண்மையிலேயே டிவிக்கேல ஏதாவது தப்பு பண்ணாங்க, ஊழல் பண்ணாங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணவங்களே எடுத்து கேட்கதான் செய்வாங்க. போன வாட்டி மாதிரி கொத்தடிமையெல்லாம் இந்த குரூப் இருக்காது. அதுதான் உண்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு வீடியோ எனக்கு. கதறது அவர் சிபிராஜ் போட்டிருந்தாரு ஏதோ இக்னோர் நெகட்டிவிட்டியா அப்படின்னு போட்டு இது பண்ணி வச்சிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.